ஒரு அழகான குளத்தில் ஒரு சிறிய ஆமை வாழ்ந்தது. அது எப்போதும் உண்மையை சொல்வதால் எல்லோராலும் விரும்பப்பட்டது. ஒரு நாள் குளத்தின் நடுவே ஒரு பொற்காசு மின்னியது. ஆமை அதை கண்டது. அப்போது அங்கு வந்த நரி கேட்டது, அந்த காசு உன்னுடையதா? ஆமை அமைதியாக, இல்லை, நான் இதை இப்போதுதான் பார்த்தேன் என்றது. அந்த நேரம் ஒரு அழகான வாத்து விரைந்து வந்து கவலையுடன் சொன்னது, நேற்று என் பொற்காசு குளத்தில் விழுந்தது. நரி உடனே, இது என் காசு என்று பொய் சொன்னது. அப்போது காட்டின் நீதிபதி யானை வந்தது. யானை காசை கையில் எடுத்து பார்த்தது. அது நன்றாக சுத்தம் செய்து ஆராய்ந்தது. ஹூம், இந்த காசின் பின்புறத்தில் ஏதோ விசேஷ படம் இருக்கிறது போல என்றது. பிறகு யானை கேட்டது, இந்த காசின் பின்புறத்தில் என்ன படம் உள்ளது? அழகான வாத்து உறுதியாக, அதில் ஒரு தாமரை படம் உள்ளது. அதன் இடது இதழில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருக்கும் என்றது. நரி தடுமாறி, அம், அது சூரியன் படம் போல இருக்கும் என்றது. யானை காசை பார்த்ததும், அழகான வாத்தின் பதில்தான் சரி, இந்த காசு அவருடையது என்றது. அழகான வாத்து மகிழ்ச்சியுடன் காசை எடுத்துக்கொண்டு ஆமைக்கு ஒரு பெரிய தர்பூஷணி பரிசாக கொடுத்தது. நரி வெட்கத்தில் தலை குனிந்தது. ஆமை தர்பூஷணியை எல்லோருடனும் பகிர்ந்தது. கதைப்பாடம்: உண்மை எப்போதும் வெற்றி பெறும்.